ஐஸ் பேக் சுடுதண்ணி ஒத்தடம் செய்யும் அற்புதம். எந்த வலிக்கு எதை பயன்படுத்தணும்னு பாருங்க. ஐஸ் கட்டி ஒத்தடம், சுடுதண்ணி ஒத்தடம், இதில் எந்த வலிக்கு எவற்றை கொடுத்தால் சீக்கிரம் குணமாகும் தெரியுமா? பலரும் எல்லா வலிக்கும் ஒரே மாதிரி பயன்படுத்துகிறார்கள். அப்படி செய்வது மிகவும் தவறு. ஒருவர் திடீரென்று விழுந்தாலோ அடிபட்டாலோ பலர் உடனே தேங்காய் எண்ணெய் தடவுவது, துணி கட்டுவது போன்றவற்றை செய்வார்கள். ஆனால் உண்மையில் சரியான முதல் உதவி ஐஸ் பேக் தான். ஏன் தெரியுமா? அடிபட்ட உடனே அந்த இடத்தில் இரத்த ஓட்டம் வேகமாக அதிகரிக்கும். அதனால் வீக்கம் பெரிதாகி வலி கூடும். அப்போ குளிர்ச்சி கொடுத்தால் இரத்த ஓட்டம் தற்காலிகமாக தடுக்கப்படும். இதனால் வீக்கம் குறையும், வலி குறையும், இரத்த கசிவும் அடங்கும். ஆனால் எல்லா வலிக்கும் எல்லா காயத்திற்கும் ஐஸ் கட்டி போடக்கூடாது. சில சமயம் குளிர்ச்சியால் தான் தீங்கு கூடும். உதாரணமாக மூட்டு வலி, தசை வலி, பழைய காய வலி போன்ற இடங்களில் குளிர்ச்சி போடுவதால் எந்த பயனும் கிடையாது. மாறாக அங்கே சுடுதண்ணீர் கம்ப்ரஸ் கொடுத்தால் தான் நல்ல பலன் கிடைக்கும். சூடு கொடுத்தால் இரத்த ஓட்டம் அதிகரித்து தசைகள் தளர்ந்து வலி குறையும். அதனால் தான் ஆர்த்ரிட்டிஸ், ஃப்ரோசன் ஷோல்டர், கைமுறிவு, பின்வரும் ஸ்டிப்னஸ் போன்ற பிரச்சனைகளில் சூடான தண்ணீர் மருந்து போல செயல்படும். ஆனால் ஒரு விதி உண்டு. புதிதாக அடிபட்ட காயத்தில் சூடு கொடுத்தால் வீக்கம் மேலும் அதிகரிக்கும். அதனால் முதல் 2 நாட்களுக்கு குளிர்ச்சிதான் சரியானது. அதன் பிறகு மட்டுமே சூடு கொடுக்க வேண்டும். இதை மறந்துவிட்டால் காயம் குணமடைய நேரம் பிடிக்கும். சில சமயங்களில் குளிர்ச்சியும் சூடும் மாறி மாறி கொடுப்பது நல்லது. குறிப்பாக ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிகளில் முதல் 2 நாட்கள் ஐஸ் பேக் வைத்து வீக்கத்தை குறைக்கிறார்கள். 3ஆம் நாளில் இருந்து சூடான தண்ணீரால் கம்ப்ரஸ் கொடுத்து அந்த இடத்தில் இரத்த ஓட்டம் சீராகும்படி செய்கிறார்கள். இதனால் காயம் விரைவாக குணமடையும். ஆனால் இது மருத்துவரின் ஆலோசனைப்படி மட்டுமே செய்யப்பட வேண்டியது முக்கியம். ஐஸ் கட்டி எப்போது கண்டிப்பாக வைக்க வேண்டும்? திடீர் ஸ்பெயின், குதிங்கையில் முறிவு சந்தேகம், திடீரென அடிபட்ட பம்ப்ஸ், தலையில் விழுந்ததில் வரும் வீக்கம், இவையெல்லாம் உடனே குளிர்ச்சி தர வேண்டிய நிலைகள். அதே போல சூடான தண்ணீர் எப்போது தவிர்க்க வேண்டும்? திறந்த காயம், ரத்தம் வடிவது, வீக்கம் மிகுந்திருக்கும் இடங்கள், இவையெல்லாம் சூடு கொடுக்க கூடாது. எல்லாவற்றையும் சுருக்கமாக சொன்னால் புதிய காயத்திற்கு குளிர்ச்சி, பழைய வலி, மூட்டு பிரச்சனைக்கு சூடு என்பதே பொன்னான விதி. இதை மனதில் வைத்துக் கொண்டால் தேவையற்ற வலியிலிருந்து தப்பிக்கலாம். பல முறை மருத்துவரை நாட வேண்டிய நிலையும் தவிர்க்கப்படும்.